வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் அணிகளில் பயிற்சி 3.19 12வது சம் பார்க்க போகிறோம். ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டாவது ஆன்சரும் அஞ்சாவது ஆன்சரும் ஈக்குவலாக வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. இதில் 2 நிறை இருக்குது, 3 நிரல் இருக்குது. அதே மாதிரி இதில் 3 நிறை இருக்குது, 2 நிரல் இருக்குது. இப்போ இது 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட வரிசை என்னது? 2 நிறை 2 நிரல். அப்போ எத்தனை 7 போடணும்? 4 7 போடணும். போட்டாச்சா? இதில் பட்டையில் பாருங்கள், 5 2 9. இங்கேயும் 5 2 9, 1 2 8, 1 2 8. நாமத்தில் என்ன இருக்குது? 1 1 5 1 1 5. 7 2 -1, 7 2 -1. நாமத்தில் உள்ளதா நாமத்தில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள நம்பரையும் ஃபஸ்ட்டு உள்ள நம்பரையும் பிரிக்கணும், ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் பிரிக்கணும், மூணாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பிரிக்கணும். 4 5 5, 4 2 9 5 45, 7 35, 2 2 4, 9 -9, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 1 1 1 2 8 5 40, 1 7 2 2 4, 8 8, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் கூட்டலாம். எல்லாம் ஒரே குறியாக இருக்கா? 45 5 கூட்டினா 50, 50 + 2 52, 35 4 கூட்டினா 39, 39 9 பேசினா 30. அடுத்தது 40 41 42 43. இது ஆன்சர் 43. 7 4 கூட்டினோம்னா 11, 11 8 பேசினா 3. அப்போ ஏபி கண்டுபிடிச்சிடும். ஏபி கண்டுபிடிச்ச ஆன்சர் இங்கே இருக்காமா? அடுத்தது ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ நிறைய நிரலாக மாற்ற போகிறோம். நிறை இருக்கா? அதை நிரலாக மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள். 52 30 எழுதியிருக்கேன்னா 43 3 நிரலாக மாற்றி எழுதிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டோம். பி டிரான்ஸ்போஸ் நம்ம கணக்கில் பார்த்துக்கணும். நிறைய நிரலாக மாற்றி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஏ கொடுத்துருப்பாங்க, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், நிறைய நிரலாக மாற்றி எழுதியிருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சாது. மூணாவதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. 4th ஸ்டெப்பும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 2 ஸ்டெப்பை வச்சு நம்ம இருக்க போகிறோம். அப்போ பி டிரான்ஸ்போஸை ஏ டிரான்ஸ்போஸை ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்ச ஆன்சரை போட்டுங்க, அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்ச ஆன்சரை போட்டுங்க. இதில் 2 நிறை 3 நிரல் இருக்குது, இதில் 3 நிறை 2 நிரல் இருக்குது இல்லையாச்சு? இது 2 சமமாக இருக்காப்பா? அப்போ எத்தனை நிறை வரையணும்? 2 நிறை வரையணும், 2 நிரல் வரையணும். அப்போ எத்தனை 7 வரையணும்? 4 7 வரைஞ்சிக்கிங்க. இதை பட்டையில் உள்ளது என்ன இருக்குது? அதில் பார்த்து எழுதிங்க. 115 115. அதில் 7 2 -1, 7 2 -1. நாமத்தில் என்ன இருக்குது? 5 2 9 5 2 9, 1 2 8 1 2 8. ஃபஸ்ட்டு உள்ளதையும் பெருக்கணும், செகண்ட் உள்ளதையும் பெருக்கணும், தேர்ட் உள்ளதையும் பெருக்கணும். 4 5 5, 4 2 5 9 45, 4 1 1 4 2 5 8 40, 7 5 35, 2 2 4, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 9 9, 4 7 7 2 2 4, 4 8 8, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேவா? இதை கூட்டுங்க. 50 52, 40 41 42 43, 35 4 கூட்டினா 39, 39 9 பேசினா 30. அடுத்தது 7 4 கூட்டினா 11, 11 8 பேசினா 3. அப்போ ரெண்டாவது ஆன்சரும் அஞ்சாவது ஆன்சரும் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சரிபார்க்கப்பட்டது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.